நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் என்னுடைய அருமை நண்பர் திரு மகாபிரபு அவர்கள். அவரை உங்கள் சார்பா நம்முடைய வலையொலிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். மற்றவங்களை கேள்வி கேட்டது போய் இன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அரக்கோணம் பாலியல் வன்கொடுமை வழக்கை பற்றி தான். இன்று காலை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தெய்வ செயல் மற்றும் அவருடைய மனைவி கனிமொழி, இந்த பேரு இந்த கவுண்டமணி ஒரு படத்துல பேர் வைக்கும் போது தலைமை குப்புறப்படுத்தினா அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த தெய்வ செயல் திமுகவின் முன்னாள் நிர்வாகி மற்றும் அவருடைய முதல் மனைவி, இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பாதிக்கப்பட்ட அந்த பெண் 10ஆம் தேதியே புகார் கொடுத்துட்டாங்க. 20 நாளா காவலர்கள் இந்த தெய்வ செயலை வலவீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப அமர பொறுமையா நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஜாமீன் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. 2019 பொள்ளாச்சி இஷ்யூ நடக்கும்போது அதை எப்படி ஊடகங்கள் கையாண்டாங்க, அது எந்த அளவுக்கு அரசியலாக்குனாங்க, திமுகக்குள்ள எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ணி அது பண்ண வேண்டிய அரசியல் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது ஏன்னா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு நம்ம வெளியே கொண்டு வந்தால் தான் பெண்களுக்கான நீதி கிடைக்கும். மீடியா பேசினா மட்டும்தான் அது மக்களுடைய கவனத்துக்கு போகும். அப்படின்றத எல்லாமே நம்ம ஆதரிக்கிறோம்னு வச்சுங்களேன். இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தண்டனை உட்பட நம்ம எல்லாத்தையுமே ஆதரிக்கிறோம். ஆனா அதே திமுக அதே ஊடகங்கள் இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. அந்த பெண் ஒரு கல்லூரி மாணவி, அவங்க கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை கல்வி எல்லாமே இதனால பாதிப்படைஞ்சு அந்த பெண் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோ இனிமே நான் எப்படி வாழறது, தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு மனவேதனை வெளிப்படுத்துறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி, திராவிட மாடல் அந்த மாடல் இந்த மாடல்ன்றீங்களே, ஒரு பெண் இந்த அளவுக்கு தான் போய் நோகடிச்சு ஒரு வீடியோ வெளியிடுற அளவுக்கு தான் அந்த பெண்ணை தள்ளுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் திமுகவுடைய இந்த தெய்வ செயல் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்தே திமுகவுடைய அந்த நடவடிக்கைகள், திமுக உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்பொழுது மற்றவங்களாம் குற்றச்செயல் செய்கிறான் அப்படின்றத விட இவன் கட்சிக்காரன் செய்யறதே தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் போல அந்த அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒருத்தவன் கள்ளச்சாராயம் எங்காச்சுறான், யாரா அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குட்டி, யாரா கண்ணுக்குட்டி அப்படின்னு பார்த்தா அவன் திமுக பின்புலம் கொண்டவன். அதே போல மரக்காணல கள்ளச்சாராயம் எங்காச்சு சாகடிக்கிறான், யாரான்னு பார்த்தா திமுக பின்புலம் கொண்டவன். அதே போல ஞானசேகரன், யாரான்னு பார்த்தா திமுக பின்புலம் கொண்டவன். ஒரு திமுக கொடி போட்ட கார்ல பெண்களை துரத்துறானுங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக சம்பவங்கள் திமுகவுடைய நபர்களால் நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு சம்பவமாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் அதை தாண்டி இது கொஞ்சம் தீவிரமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். இதில் ஆரம்பத்தில் இருந்து சில விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா நடந்திருக்கிற குற்றங்களை எல்லாம் பார்க்கும்போது இதில் ஏதோ சில ஒற்றுமைகள் இருக்கிறத நாம் கவனிக்க முடியுது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மட்டும் பாதிக்கப்படலை, என்ன மாதிரி 20-21 வயதில் இருக்கின்ற பெண்கள் 20க்கும் மேலானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையுமே இப்படி தான் இந்த தெய்வ செயல் அப்படிங்கிற திமுகவின் நிர்வாகி இன்னைக்கு அவரை அந்த பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க. அது வேற ஒரு விவாதம். கட்சியில இருந்து நீக்கல, பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். கட்சியில இருந்து நீக்கல. இந்த தெய்வ செயல் என்பவன் இந்த 20 இளம் பெண்களையும் ஏமாத்தியோ மிரட்டியோ தன்னுடைய வலைக்குள்ள விழ வச்சு பல நபர்களுக்கு, அதாவது முக்கியமான சார்களுக்கு இரையாக்க முயற்சி பண்ணா அப்படின்னு அவங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா இதை நாம ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கிலும் ஞானசேகரன் யார் கூடயோ போன்ல பேசினா, யாரோ ஒரு சார் கிட்ட என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த மாணவியும் தன்னுடைய புகார்ல கொடுத்திருந்தாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த குற்றச்செயல்கள் எதுவுமே புதுசா நடக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பேட்டர்ன்ல எல்லா மாவட்டத்திலையும் இதே மாதிரி ஒரு ஆட்களை நியமிச்சு திமுக இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அந்த சம்பவம், அதாவது இந்த குற்ற சம்பவம் பார்க்கும்பொழுது காவல்துறையினுடைய நடவடிக்கை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இதற்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலும் சரி, எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணது, எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது நீதிமன்றம் போய் குட்டு வாங்கிட்டுலாம் வந்தாங்க காவல்துறை. ஸோ அந்த நிகழ்வுல இருந்து சார்லாம் யாரும் கிடையாது, ஞானசேகரன் மட்டும்தான் அப்படின்னு காவல்துறையை சொன்ன விஷயமாக இருக்கட்டும்.
இப்படி தொடர்ச்சியாக வந்து காவல்துறை ஒரு வழக்குல அவங்களே ஒரு முன்முடிவுக்கு வந்து ஒரு வழக்கை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், காவல்துறையினுடைய அந்த அதிகாரி என்ன நினைக்கிறாரோ அந்த போக்குல வந்து அந்த வழக்கு போகும். வழக்கு என்ன குற்றம் நடந்திருக்கோ அந்த போக்குல போகாம நான் என்ன டிசைட் பண்றேனோ அந்த போக்குல அந்த வழக்கானது போகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அரக்கோணம் இஷ்யூலையுமே வந்து பார்க்குறேன். ராணிப்பேட்டை காவல்துறை வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல பலர் சொல்றாங்க, சமூக வலைதளங்கள்ல பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க. அப்படி நாங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம், அவங்க கிட்ட கொடுத்தோம், அவங்க வாங்கிக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ சமூக வலைதளங்கள்ல யாரும் பேசல, பாதிக்கப்பட்டதாக சொன்ன பெண் தான் சொல்றாங்க. என்னை போல 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது யாருன்னு காவல்துறை என்னையே கேக்குறாங்க. நான் சொல்றேன், திரும்ப காவல்துறை என்ன யாருன்னு கேக்குறாங்க. 20 பேர் யாரு, நம்பர் கொடு. இதான் அந்த பொண்ணோட வேலையா? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ வந்து விக்டிம் பிளேமிங் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக காவல்துறை பண்றாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இதுல. கரெக்டா சொன்னீங்க. காவல்துறையோட நடவடிக்கையும் கூட ஒரே பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. திமுக நிர்வாகி ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னா எந்த லெவலுக்கும் போய் அவரை காப்பாத்துறதுக்கு இந்த காவல்துறை தொடர்ந்து முயற்சி செய்யறத இந்த வழக்கிலையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியான ஞானசேகரனை எடுத்துக்கிட்டா, முதல்ல அவனை கைது பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடைவெளியில அவன் எல்லா தடயங்களையும் அழிச்சிருப்பான். அதன் பிறகு மறுபடியும் அழுத்தம் அதிகமான உடனே தான் அவனை கைது பண்ணி இப்ப விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தா, அங்க இருந்த வாசுகி என்கின்ற காவலர் வந்து அந்த பெண்ணை தகாத வார்த்தைகள்ல திட்டி அவங்களை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலைக்கு தள்ளுற அளவுக்கு அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினதா அந்த மாணவி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நாம எதுவுமே சொல்லல. அந்த மாணவியே வெளியே வந்து பத்திரிகையாளர்களிடம் கொடுத்த பேட்டி இது. சோ எப்படியாவது திமுக நிர்வாகி ஏதாவது ஒரு குற்றச்செயலில் சம்பந்தப்பட்டு இருந்தால் அவரை காப்பாத்துறதுக்காக இந்த காவல்துறை ரொம்பவே மெனக்கெடுது. அதுல ஒரு நிகழ்வு தான் நீங்க குறிப்பிட்ட காவல்துறை வெளியிட்ட அந்த அறிக்கை. அதுல சில விஷயங்களை சொல்றாங்க, ஏத்துக்கவே முடியல. நான் வேணா 1-2 படிச்சு காட்டுறேன். இது எப்படி இருக்கு பாருங்க. அதாவது அந்த மாணவி முன் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, நான் புகார் கொடுக்கிறேன், அதை எஃப்ஐஆர் பதிவு பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்க, நான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. சரி, என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மாணவியினுடைய தந்தையார் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. ஸோ அது அடிப்படையில தான் வந்து இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கே தவிர்த்து இந்த பெண் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த பெண் ஒரு குமுறலை வந்து சொல்லி புகார் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த புகாரை பார்த்து அந்த செக்ஷன்லாம் போட்டு வந்து வழக்கானது பதிவு பண்ணப்படலை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படலை. அதனாலதான் வந்து காவல்துறை கொடுக்கிற எஃப்ஐஆர் நான் வாங்க மறுக்கிறேன். ஆமா, தெளிவாக அதை வந்து அந்த பெண் வந்து தெளிவா சொல்றாங்க. அதாவது முதல்ல அவங்க என்ன குற்றச்சாட்டை முன் வச்சாங்கன்னா, நான் புகார் கொடுக்கிறேன், எனக்கு சிஎஸ்ஆர் காப்பியும் கொடுக்கல, எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை என்ன அறிக்கை வெளியிடுது அப்படின்னா, நாங்க எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணோம், அதை அந்த பெண்ணிடம் கொடுத்தோம், அவங்க வாங்கிக்கல அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது, நான் என்ன புகார் கொடுக்கறனோ அதை எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணி எங்கிட்ட காப்பியை கொடு, நீயா ஒன்னு எழுதிட்டு அதுல என்ன கையெழுத்து போட வச்சு எங்கிட்ட கொடுப்ப, அதை நான் வாங்கிட்டு போனோமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்டயே யார் அந்த 20 பெண்கள், அவங்களோட பேரை கொடு, நம்பரை கொடு, இதெல்லாம் கேட்கறது என்ன மாதிரியான ஒரு செயல்னே எனக்கு புரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து காவல்துறை கிட்ட அந்த பெண் கொடுத்த புகார்கள், ஆதாரங்கள், இது எல்லாமே வந்து டிஎம்கே உடைய ஐடி விங்ல ரிலீஸ் ஆகுது. கரெக்ட். இது எப்படி நடக்குது? அந்த பெண் சொல்றாங்க, நான் கொடுத்தது காவல்துறை கிட்ட மட்டும்தான், அது எப்படி டிஎம்கே உடைய ஐடி விங்ல இருந்து ரிலீஸ் ஆகுது? ராகுல் டிஎம்கே ஐடி விங் அப்படின்னு ஒரு ஐடியோட பேரை மென்ஷன் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் கூட அவங்களோட முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் பேசுறாங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப நொந்து போய் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் வந்து என்னோட ஐடென்டிட்டியை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் என் முகத்தை மறைச்சிக்கிட்டு பேசுறேன். பெரிய பெரிய மீடியாக்களும் என் ஃபேஸை பிளர் பண்ணி போடுறாங்க. ஆனா டிஎம்கேவை சேர்ந்த ராகுல் டிஎம்கே ஐடி விங் அப்படிங்கிற ஒரு ஐடி, என்னுடைய புகைப்படம், என்னுடைய பெயர், என்னுடைய முகவரி, தனிப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல் இது. இந்த டிஎம்கே ஐடி விங் பண்றான்னு சொன்னீங்கன்னா அவன் அதான் பண்ணுவான், அதை விட்டுருங்க. ஆனா காவல்துறை கிட்ட போனது எப்படி அவங்க கிட்ட போச்சு? கரெக்ட், இதுதான் முக்கியமான கேள்வி. சோ இப்போ யாரை நம்புறது? பயிரே வேலையே பயிரம் ஏதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இங்க நடக்குதா என்ன அப்படின்றது நம்ம இதில் தீவிரமாக விசாரிக்க. இதுலயும் நான் வந்து மறுபடியும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் வன்கொடுமை வழக்கையே சுட்டி காட்டுறேன்.
அந்த மாணவியோட எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆனது மட்டும் இல்லாம அதை பிரஸுக்கு யாரோ கொடுத்திருக்கிறாங்க. யார் கொடுத்தது? அப்ப காவல்துறைக்கு தெரியாம, காவலர்கள் கொடுக்காம இது வெளி உலகத்துக்கு வராது. காவலர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளங்களை வெளியிடுறது மூலமா மிகப்பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப அநீதியான ஒரு விடயம். நாளைக்கு வந்து இது போன்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்குதா? அதுக்காக தான் இது என்ன நினைக்கிறாங்க, இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க. இப்ப 20 பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள், வெளி உலகத்துக்கு தெரியாத விஷயங்கள்னா ஏதோ தப்பு நடக்குதுன்னா கூட அதே மன்னிக்க முடியாத விஷயமா தான் இருக்கு சட்டத்தின் அடிப்படையில. ஆனா பெரிய லைம் லைட்டுக்கு வரக்கூடிய இஷ்யூலயே நீங்க இப்படிதான் பண்றீங்கன்னா சின்ன சின்ன இஷ்யூல நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். மொத்தமா ஊத்தி மூடிடுவாங்க. அப்படிதானே? அது மாதிரி மூடி இருக்கீங்க அப்படின்ற நீங்க சரியான விஷயத்தை சுட்டி காட்டினீங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் இனிமே வந்து புகார் கொடுத்துட கூடாது. நீ கொடுத்த அப்படின்னா இப்படிதான் உன்னுடைய புகைப்படத்தையும் பெயரையும் நான் சமூக வலைதளத்துல வெளியிடுவேன் அப்படின்னு காவல்துறை மறைமுகமா மிரட்டுதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப அந்த மாணவியே சொல்றாங்க 20 பெண்களுக்கும் மேல இதுல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இது வரைக்கும் மற்றவங்க யாரும் வந்து புகார் கொடுக்கல. அவங்க யாரும் வந்து புகார் கொடுத்துட கூடாது அப்படிங்கறதுனால தான் காவல்துறை இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கோன்னு தோணுது. அவங்க மாணவி சொல்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது வெளியே வருது அப்படின்றத மாணவியினுடைய வீடியோ மூலமா நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இது தீவிரமாக விசாரிக்க வேண்டிய ஒரு விடயமாக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை தொடர்ச்சியாக தீவிரமான குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலியல் சம்பந்தமான குற்றங்கள்ல ரொம்ப கோட்டை விடுறாங்க அப்படின்றத நான் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு இல்லையா, இது ரேப் கேஸ் கிடையாது, போக்சோ கேஸ். ரொம்ப தீவிரமான கேஸ். 10 வயசு பொண்ணு, 10 வயசு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை கூப்பிட்டு அந்த ஃபேமிலியை அடிச்சு நீ கேஸ் எடுத்து கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டி இது இசுவாசி. இது மேலே போயிட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, சிபிஐக்கு மாத்துறாங்க. உடனே தமிழக அரசு போய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே விசாரிக்கிறோம். உச்சநீதிமன்றம் போயிட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிபிஐ வேணாமா, ஆனா தமிழ்நாடு காவல்துறை கொடுக்க முடியாது. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு எஸ்ஐடியை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு விஷயத்துலயும் குட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது வந்து ராபரியோ அல்லது ஒரு வண்டி திருட்டோ அப்படி கிடையாதுங்க. இது ரொம்ப தீவிரமான இஷ்யூ. இது ஒரு பாலியல் சம்பந்தமான குற்றங்கள்லயே காவல்துறை இப்படிதான் மற்ற போக்கோட நடந்துக்குது அப்படின்னா மற்ற குற்றங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்க மேல எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? கரெக்ட். சரி, இதை கையில வச்சிருக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் ரொம்ப இரும்பு கரம் கொண்டு, அதாவது ஏதோ சொன்னாரே நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சம்திங் அந்த மாதிரி சொன்னார்ல. சோ உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? இன்னைக்கு அந்த இரும்பு காரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எந்த காயலாங்கடையில இருக்குன்னு தெரியல. நான் வந்து சர்வாதிகாரியா மாறிடுவேன். சோ எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் கவனத்துக்கு வருதா இல்லையா உங்களுக்கு அப்படின்ற கேள்வி வருது இல்ல. இதுல இன்னொரு மிகப்பெரிய அநீதி என்ன அப்படின்னா, ஊடகங்களின் மௌனம். இதை பத்தி கடந்த 4 நாட்களாக சமூக வலைதளத்துல மட்டும்தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய மிகப்பெரிய ஊடகங்கள் இதை பத்தி வாயை திறந்து பேசின மாதிரி தெரியவே இல்லை. இது சகிச்சுக்கவே முடியல. இதை எப்படி பாக்குறீங்க? ஊடகங்கள் வந்து நம்ம ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ஊடகங்கள் யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்றதான் ஒரு மக்கள் பார்வையில வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன்னா 16 to 21 அதிமுக ஆட்சியில ஊடகங்கள் எப்படி செயல்பட்டாங்க, இதே அரக்கோண இஷ்யூ அதிமுக ஆட்சி நடந்திருந்ததுன்னா இந்த ஊடகங்கள் இப்படிதான் ரியாக்ட். தமிழ்நாடு இந்நேரம் ரெண்டா பொழந்திருக்குமா? இந்நேரம் இந்தியா முழுக்க ராகுல் காந்தி அறிக்கை விட்டுருப்பாரு. கரெக்ட். மோடி நேரம் கண்டன அறிக்கை அந்த அளவுக்கு போயிருக்குமோ அது இஷ்யூ. ஸோ ஊடகங்கள் வந்து என்னதான் சமூக வலைதளங்களில் பேசினாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு விஷயத்தை கவர் பண்ணும்பொழுது தான் அது வெகுஜன மக்களை போய் சேரும். ஸோ அதனால வந்து இந்த விஷயத்துல ஏதோ புல்லட்டின் போடுறாங்க அங்கங்க, ஒரு 24 hours லைவ், ஒரு நியூஸ் கார்டு மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க. 24 hours ஒரு சேனல் லைவ் ஓடுதுன்னா இப்படி ஸ்க்ரோலிங்ல வர்ற ஏதோ ஒரு 2 நிமிஷம் இது போட்டு நான் நியூஸை கவர் பண்ணிட்டேன், இப்படிதான் அதிமுக கவர் பண்ணிக்கலாம் கரெக்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. பொள்ளாச்சி இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய இஷ்யூ தாங்க. அந்த இஷ்யூவை நீங்க ஹேண்டில் பண்ண விதம் என்ன, இந்த அரக்கோண இஷ்யூ நீங்க ஹேண்டில் பண்ற விதம் என்ன அப்படின்னு கேள்வி வருது. கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒரே மாதிரியான குற்றச்செயல் தானே. இதுலயும் சொல்றாங்க அந்த பெண்ணு 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இது போல பாதிக்கப்பட்டிருக்காங்க, காவல்துறை விசாரணை பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து. இதுல அதிகார மட்டமும் சம்பந்தப்பட்டிருக்கு, அதையும் நாம சேர்த்து பார்க்கணும். பல பேரை வந்து அந்த பெண்ணு சொல்றாங்க இதெல்லாம் எங்க போய் நிக்குது, ஒருவேளை இதனாலதான் காவல்துறை பயப்படுதா? கரெக்ட், இருக்கலாம். சோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்குள்ள இருக்குதா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அதிமுக நிர்வாகியோடைய மகன் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அது இதுன்னு பெரிய மீசெல்லாம் வச்சுக்கிட்டு பேசினாங்க இல்லையா சிலரு. சோ அந்த மீசெல்லாம் எங்க போச்சு இன்னைக்கு? புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுவும்
ஒரு 100 வீடியோ போட்டிருப்பாரு அவரு. பெரிய மீசை வச்சுக்கிட்டு நான் அப்படி இப்படினார்ல, இன்னைக்கு சொல்றாங்க அந்த பெண்ணு பேசுங்க. ஒரு அமைச்சருடைய பிஓ கிட்ட, ஒரு அமைச்சருடைய உதவியாளர் கிட்ட என்ன கூட்டு போனாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ கிட்ட வந்து கூட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. அவனுக்கு இதான் வேலை, இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களை டார்கெட் பண்ணி இப்படி இரையாக்குறதா வேலைன்னு அந்த பெண் ஓப்பனா சொல்றாங்க. பச்சையா சொல்லணும் அப்படின்னா மாமா வேலை பார்த்துருக்கிறான், பிம்பு வேலை தானே இது. ஸோ இது வந்து நீங்க பெரிய மீசை வச்சுக்கிட்டு எதுக்கு அப்புறம் அந்த மீசை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்ட். அப்ப பெரிய பெரிய அதிகார மட்டங்கள் இதுல சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படிங்கறதுனால தான் காவல்துறையும் கூட இதுல இந்த அளவுக்கு தாமதம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு என்ன ஒரே கேள்வி அப்படின்னா, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் புகார் கொடுத்தது 10ஆம் தேதி, நீங்களும் வழக்க பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. காவல்துறை நினைச்சிருந்தா ஒரு நாள், அதிகபட்சம் 2 நாள்ல அவனை கைது செஞ்சிருக்க முடியும். ஸ்காட்லாண்டுக்கு நீங்களா ஸ்காட்லாந்து யார்டு காவலர்களுக்கு நிகரானவர்கள். அதிகபட்சம் 2 நாள்ல கைது பண்ணிருக்க முடியாது அவனை. ஏங்க ஒரு மாவட்ட மாநில நிர்வாகி கூட கிடையாதுங்க அந்த ஒன்றிய பொறுப்பாளர், ஒண்ணுமே கிடையாது. ஒன்றியத்தில் மெயின் கூட இல்ல, ஒன்றியத்துல துணை, ஒன்றியத்துல துணை. அவனை 12 நாளா விட்டு வச்சிருக்காங்க. அவன் 6 அமர வந்து அவனோட பொண்டாட்டியோட முன்ஜாமீன் வாங்குறான். இப்ப அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல வந்து காவல்துறைக்கு எந்த பங்கும் இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி நம்புறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ற அடிப்படையில் தான் தேசிய மகளிர் ஆணையம் இதுக்குள்ள வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேசிய மகளிர் ஆணையம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அந்த வழக்குல காவல்துறை எடுத்திருக்க நடவடிக்கை என்ன அப்படின்றத நீங்க 2-3 நாள்ல ஆனாவே முன் வந்து அந்த வழக்கை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வந்து 2-3 நாள் அந்த அறிக்கை எங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுங்க. இது வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கூட போடலங்க. ஓ அப்படியா? அப்புறம் எப்படி தேசிய மகளிர் ஆணையம் போலீஸ் பாதுகாப்பு போட சொல்லுவோம்? போலீஸ் பாதுகாப்பு போடுங்க அப்படின்னு தேசிய மகளிர் ஆணையம் சொல்லுது. ஸோ சுமோட்டா வந்து அவங்க இஷ்யூ எடுத்து பேசுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இந்த பெண்கள் சம்பந்தமான குரூப்லாம் இருக்குல்ல. கரெக்டா நான் அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சனோ அதுக்கே வந்துட்டீங்க. இந்த பெண்ணிய போராளிகள் எல்லாம் எங்க போனாங்க? எல்லாம் தூங்கிட்டாங்க. பீப் சாங் வந்தா அதுக்கு மட்டும் போராடலாம்னு பாக்குறாங்க. இந்த என்னமோ ஒரு குழு இருக்குமே, ஆவுன்னா தோல்ல பைய மாட்டிக்கிட்டு கிளம்பிடுவாங்கல்ல, மகளிர் ஆணையமா மகளிர் அணியா ஏதோ ஒண்ணு, எங்க போனாங்க அவங்க எல்லாம்? இந்த பெரியாரிய பெண்ணியவாதிகள் எல்லாம் எங்க போனாங்க? அதிமுக ஆட்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா சுந்தரவல்லி எங்க போனாங்க? இன்னும் பல பெண்ணிய போராளிகள் எங்க போனாங்க? எல்லாரையும் விடுங்க. அக்கா கனிமொழி இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க? அதான் தூதுக்குழு அவங்க இது பேச போயிருக்கு, விளக்கம் கொடுக்க வெளிநாடு போயிருக்காங்க. அதை பத்தி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. எதுக்காக பாஜக உங்களை ஒரு தூதுக்குழுல நியமிக்கணும்? தூதுக்குழுல இவங்க நியமிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக்ல பங்கேற்க டெல்லி போறாரு. புரியுதா? அது வேற டிபார்ட்மெண்ட், நாம அதை தனியா பேசலாம். இப்ப இறுதியாக அவன் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டான். அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன நடக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கேஸ். முன்ஜாமீன் வாங்கிட்டு கேஸ் நடத்த போறாப்ல, அவ்வளவுதான். இப்போ கைதும் பண்ண முடியாது, முன்ஜாமீன் வாங்கிட்டாப்ல. இனிமே என்ன பண்ண போறாங்க? அவ்வளவுதான். அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே எனக்கு வந்து மன உளைச்சலா இருக்கு. அந்த பெண்ணு ஏற்கனவே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான். ஆமா, பண்ண ஹாஸ்பிட்டல்ல இவன் போயிட்டு சொல்லியிருக்கான், பாருங்க நான் 2 கையில பச்சை குத்தி இருக்கேன். ஒரு கையில ஸ்டாலின்னா உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு கையில வந்து அன்பில் மகேஷ். நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர், நான் நினைச்சேன்னா அப்படி மிரட்டி சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த பெண்ணை அங்க இருந்து கூட்டு வந்து வீட்டுல வச்சு அடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய மிருக கொடூரமான மனிதனா இருப்பான் பாருங்க. அவனை வந்து காப்பாத்த இவ்வளவு போராட்டம். அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டு இன்னைக்கு வெளியே சுத்த போறான், கேஸ் நடக்க போறான். அந்த பெண்ணோட நிலையை நினைச்சாதான் பயமா இருக்கு. கரெக்ட். அவங்க ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் தான் காணொலி போட்டாங்க. தப்பு செஞ்சவன்லாம் ரொம்ப சுதந்திரமா வெளியே சுத்துறான், பாதிக்கப்பட்ட நாங்க தான் கூனி குறுகி இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவங்க ஏற்கனவே வருத்தப்பட்டாங்க. இந்த நிலைமையில அவன் முன்ஜாமீனும் வாங்கிட்டான். இனி இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு செயல்னே என்னால புரிஞ்சுக்க முடியல. ஊடகங்கள் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் செஞ்சது மிகப்பெரிய அநீதி. அதை வந்து ஏத்துக்கவே முடியாது. இடி ரைடு நடக்குதுங்க. இடி ரைடு எவ்வளவு பெரிய இஷ்யூ, 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு இடி அறிக்கை விட்டு அதை பேஸ் பண்ணி இஷ்யூ இது நடத்துறாங்க, ரைட் நடத்துறாங்க. ஆனா இவங்க என்ன அன்னைக்கு ஈவினிங் டிபேட் அப்படின்னா, பிஎம்கேக்குள்ள சண்டையா, தைலாபுரம் 2 உடையதா? தைலாபுரம் 2 உடைஞ்சா எனக்கு என்னடா, அதனால எடுக்கிறதுனா பிரச்சனை வரப்போதா? பால் இல்லாம ஒரு 4 குழந்தை வந்து இது பண்ண போதா? மக்கள் இஷ்யூ இது, மக்கள் டைரக்டா இதெல்லாம் பாதிக்கப்படுறான். 1000 கோடி ரூபாய் முறைகேடுன்னு சொல்றாங்க இடி. சோ அதை பேஸ் பண்ணி ரைட் நடத்திட்டு இருக்காங்க. கண் எதிர்க்க டாஸ்மார்க்ல 10 ரூபாய் வாங்கி ஊழல் செஞ்சுக்கிட்டு இருந்த போதே இந்த ஊடகங்கள் அதை குறித்து வாய் திறந்து பேசவே இல்லை. இந்த 1000 கோடியை பத்தி அவங்க வாயை திறந்து பேசிட போறாங்க. ஸோ அன்னைக்கு டிபேட் பார்த்தீங்கன்னா
ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்திப்பாரா? இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு கிடைக்குமா? டிடிவி முதுகுளத்துல போட்டு ஏன்டா எனக்கு ஏதாவது வருதுங்க வாயில அந்த மாதிரி தான். விஜய் இப்ப என்ன தெரியுமா டாபிக்? விஜய் வந்து மதுரையில போட்டி போட போறாரா? அதான் இன்னைக்கு டிபேட். மூர்த்திக்கும் செல்லூர் ராஜுக்கும் குடைச்சல் கொடுக்க போறாரு விஜய். இதெல்லாம் ஏதாச்சும் பிரயோஜனப்படுற செய்தி? அதெல்லாம் பயன் இருக்காதுல்ல. கரெக்ட். மக்களோட சொத்து ஆயிரக்கணக்கான கோடிகள்ல கொள்ளை போகுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து பல குற்றச்செயல்கள்ல ஈடுபடுறாங்க. இதனால சட்ட ஒழுங்கு சீர்கெடுது. அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இந்த ஊடகங்களுக்கு நேரம் இருக்காது. ஆனா வெட்டி நியாயம் பேசுறதுக்கு நிறைய நேரம் இருக்கும் போல. திண்ணமலை உட்காந்துக்கிட்டு பேசுவாங்கல்ல அந்த காலத்துல, அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் போய் நிக்கிறாங்க. கரெக்ட். இது நல்லது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கோடி மீடியான்னு சொல்லிட்டு வடக்குல இருக்கிற மீடியா பேசிட்டு நீங்க அப்போ என்ன டிஎம்கே மீடியாவா அப்படின்ற கேள்வி வந்துடும். கரெக்ட் தான், அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? அதனால வந்து ஊடகங்கள் இந்த 4 ஆண்டுகள் இன்னும் 1 ஆண்டுகள் இருக்கு. ஸோ இந்த 4 ஆண்டுகள் அவங்க செயல்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இப்படி ஊடகங்கள் செயல்படக்கூடியது 4வது தூண்னு சொல்றீங்க. அப்போ மக்கள் பிரச்சனை எது அப்படின்னு எடுத்து பேச வேண்டிய இடம் ஒரு தீபாவளி பண்டிகை நினைக்கிறேன். இந்த சுஜித்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஆழ்துளை குழாய் கிணறுல விழுந்துட்டான். அன்னைக்கு தீபாவளியே கொண்டாட விடல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பூரா இந்த செய்தியை தான் போட்டாங்க. அன்னைக்கு விஜயபாஸ்கர் போய் படுத்துட்டாங்க. ஆமா, வருந்தத்தக்க நிகழ்வு தான், மாட்டு கருத்து இல்ல கிடையாது. அன்னைக்கு போயிட்டு அவர் படுத்து அவ்வளோ ஃபோக்கஸ்டா அங்க ஒர்க் பண்ணி இது பண்றாங்க. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏதோ ஏடிஎம்கே தவறு விட்டாங்க போல அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தீபாவளியே கொண்டாட விடலங்க. நீங்க என்னங்க பண்றீங்க நீங்க அப்படின்ற கேள்வி வருது. கரெக்ட் கரெக்ட், சரியா சொன்னீங்க. ஊடகங்கள் வந்து போக்கு சரியில்லை, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா ஏடிஎம்கே வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்தானா நீங்க அன்னைக்கு புரட்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வச்சீங்களா, ஏடிஎம் கண்டுபிடிச்சிருவான். தம்பி இன்னைக்கு நீ புரட்சி பண்ணாத, நீ அந்த பீரியட்ல என்ன பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த அரசியல நீங்க திரும்ப ஏடிஎம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்க அப்படின்னு. காலம் தான் பதில் சொல்லும். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.